यजमानस्य सन्तु यजमानस्य यजमानस्य सन्तु सन्तु यजमानस्य कामाः कामाः यजमानस्य सन्तु सन्तु यजमानस्य कामाः. வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 5 அப்டேட் பார்க்குறோம். முதல் வந்து தமிழகத்தில் எஸ்ஐயோடைய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஒரு குளறுபடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பெரிய பதிவு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, நேற்று அண்ணாமலை அவர்கள் கோவாவில் இருந்திருக்கிறாங்க. கோவா சீஃப் மினிஸ்டரோடு சேர்ந்து கோவா பிஜேபி டீமோடு சேர்ந்து 2 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் வந்து பங்கு பெற்று ஒரு ஸ்பீச் ஒன்று பேசியிருக்காங்க. அந்த ஸ்பீச் கிடைக்கல. அதை பற்றின 2வது அப்டேட்டு. இந்த ஸ்பீச் நான் தேட போகும்போது அண்ணாமலை அவர்கள் கோவாவோட இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு இங்கிலீஷ் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது பார்க்க நேர்ந்துச்சு. அதை பற்றின ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும், அதோடைய ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது வந்து 3வது அப்டேட்டு. 4வது, ஆந்திரா போயிருந்தாங்க இல்லையா, அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய சிலையை திறந்து வைக்கிறதுக்கு. அப்போது 2-3 கோயில்கள் போயிட்டு கோல்ஃபெல்லாம் விளையாண்டுருக்கிறார். அதோட வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் கடைசியில் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் ப்ளே பண்ணுறேன். 5வது அப்டேட் வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். கேரளாவில் உள்ள லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வின் பண்ண 2-3 பேர் அவங்களோட பதவியேற்பு விழாவில் உள்ள வீடியோஸ் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து முருகர் பேர் சொல்லி பதவியேற்கிறாங்க, ஒருத்தங்க சுவாமி ஐயப்பன் பேர் சொல்லி பதவியேற்கிறாங்க, ஒருத்தர் சமஸ்கிருதத்தில் பதவியேற்கிறார். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ், அதுவும் நான் கடைசியில் ப்ளே பண்ணுறேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலைல 6 மணிக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸும், சாயந்தரம் வந்து ஜியோ பாலிடிக்ஸும் இந்தியாவோட பார்வையில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த 2 அப்டேட்ஸ் வரணும்னு சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள குளறுபடி நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லி. தமிழக சீருடை பணியாளர் வாரியம் 21/12/2025 அன்று நடத்திய சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ முதன்மை தேர்வுக்கான கேள்வித்தாளில் தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுவாக சீருடை வாரியம் நடத்தும் இந்த முதன்மை தேர்வு பகுதி 1இல் 80 பொது அறிவு கேள்விகளும், பகுதி 2இல் 60 கேள்விகளில் மாணவர்களின் மொழி வாயிலான தகவல் பரிமாற்றத்தை சோதனை செய்வதற்காக 10 கேள்விகள் தமிழிலும் 10 கேள்விகள் ஆங்கிலத்திலும் இருப்பது வழக்கமான நடைமுறை. மீதமுள்ள 40 கேள்விகளில் உளவியல் தொடர்பான கேள்விகளை அமர்த்தியிருக்கும். ஆனால் இந்த ஆண்டு எந்த முன்னறிவிப்பும் இன்றி தமிழ் கேள்விகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன. 10 ஆங்கில கேள்விகள் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றன. அரசு வெளியிட்ட தேர்வு நடைமுறைகள் மற்றும் மாதிரி வினாத்தாளை மீறி முன்னறிவிப்பின்றி தேர்வு நாளில் விதிகளை மாற்றுவது அரசு தேர்வுகளின் நம்பிக்கைத்தன்மையை சிதைக்கின்றது. தமிழ் மொழியின் பெயரால் நாடகமாடும் திமுக அரசு சார்பு ஆய்வாளர் தேர்வில் தமிழை புறக்கணித்துள்ளது. திமுக அரசின் போலி தமிழ் பற்றை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள வெளிப்படையான அநீதி. தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த தேர்வில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்றும், மீண்டும் இதுபோன்ற தவறுகளை நடத்தாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இந்த நியூஸ்லாம் எப்படி வந்து டிவி நியூஸ்லேருந்து மிஸ் ஆகுது, எப்படி ஹைலைட்ஸ் ஆகலாம் இருக்குது, எப்படி தமிழை மிஸ் பண்ணுறது, எல்லோரும் கடந்து போகிறாங்க. இது அப்படியே ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ட்வீட்டில் ஒளிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அண்ணாமலையுடைய நான் பண்ணலேன்னு சொன்னால் நான் இவருடைய எல்லா ட்வீட்லாம் படிக்க மாட்டேன். அப்போ இந்த விஷயமே தெரிய வராதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எங்கேயுமே நான் அதை பார்க்கல. இதில் எனக்கு என்ன, இவர் சொல்கிறார்ல தமிழ் நாடகம் ஆடாங்கன்னு சொல்லி, இதே இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழ் கேள்விகள் மட்டும் ஸ்கிப் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு யாரோ ஒரு கிளரிக்கல் எரரில் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடே தலைகீழ திருப்பி போட்டிருப்பானுங்க. அதாவது மொத்தமாக தமிழ் மொழியே கொன்னுட்டாங்க, இந்தியா வந்து தமிழுக்கு விரோதி, இந்த சீமானெலாம் பயங்கரமாக கிளம்பியிருப்பார். மற்ற திமுக எல்லாருமே சொல்கிறேன், இது என்னமோ தமிழுக்கே பெரிய அநீதி மாதிரி பண்ணியிருப்பாங்க. இஃப் அட் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்த ஒரு எக்ஸாம் இது நடந்துருந்துச்சுன்னா. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க, இது நியூஸாக கூட வரல. எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வர்ற எல்லா பிரச்சனைகளும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எங்கே போய் இதை முறையிடுறதுனே தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெருசாக பேசு பொருள் ஆக மாட்டேங்குது, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களை தான் வந்து நாடுறாங்க. அவருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவர்கிட்ட போய் சேர்க்குறாங்க, நீங்கள் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்பாக்ஸில் அவ்வளோ கொட்டி கிடக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நேற்று நம்ம பட்டியலிட்டோம் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அவருக்கு எவ்வளோ தெரியும் சொன்னால் ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல் பிரச்சனை. அதில் ஒரு எதெல்லாம் முக்கியமாக இருந்ததான்னு பார்த்து, எதெல்லாம் டைம் பவுண்டாக இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து ட்வீட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இது ஏன் வெளியே போய் சேர மாட்டேங்குதுன்றது வருத்தம் தான். நேற்று என்ன பண்ணியிருந்தாருன்னா, துருவ் ராத்தே அப்படின்னு ஒரு பெரிய யூடியூபர், இந்தியாவில் வந்து பெஸ்ட் டாப் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அவர் தான் வச்சுக்கோங்களேன். பல லட்சம் ஃபாலோயர்ஸ், 20-30 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவர் வீடியோ போட்டார்னா 30 லட்சம் 40 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அவர் வந்து துரந்தருக்கு அகெயின்ஸ்டாக, துரந்தர்னு ஒரு படம் இருக்குது, அதை பற்றி நம்ம ரிவ்யூ கூட போட்டிருக்கோம். அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோக்கு லைக் மட்டும் ஒரு 50,000-60,000 லைக், 50,000-60,000 டிஸ்லைக். ஸோ அந்த வீடியோவில் உள்ள
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறது, என் வீடியோ எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணாங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணாங்கன்றதுல உள்ளே இருக்க ரெக்கார்ட்ஸ், பேக் எண்டில் இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு. ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாங்கன்னு சொன்னால், அப்படிங்கிறதுக்குள்ளே 10 லட்சம் 20 லட்சம் பேர் போய் சேருது. அது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லுவாங்கள்ல, உண்மை ஒரு சுற்று வர்றதுக்குள்ளே போய் ஒரு ஊரே சுற்றி வந்துடும் சொல்லிட்டு. இவங்களாம் அவ்வளோ பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம சித்தாந்தம் பேசுகிறவங்க, நம்ம நல்ல விஷயங்கள் பேசுகிறவங்க, இவங்க தப்பெல்லாம் சுட்டி காட்டுறவங்க வந்து பேசுகிறவங்களுக்குலாம் நம்மளுக்கு என்ன ஒரு ரீச் இருக்குதுன்னு பார்த்தா ரீச்சே இல்லை. அப்போது டெஃபினட்டாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும்னா நம்மளோட சக்தியை வந்து பலப்படுத்தணும். இப்போ நம்ம 20,000 பேருக்குள்ளே ஜாஸ்தி பண்ணணும். நமக்குங்கிறது கிடையாது, விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக டெஃபினட்டாக பண்ணி ஆகணுன்ற ஒரு உத்வேகம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கோவா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்றைக்கி வந்து யார் நம்ம பியூஷ் கோயல்ஜி வந்திருக்கிறாரு, இவங்க வந்து தொகுதி உடன்பாடை பற்றி பேசியிருக்காங்க. அதில் நிறைய ரூமர்ஸாக ஓடிட்டு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கல, லீலா பேலஸில் நடந்துச்சு. அப்புறம் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கெலாம் போனாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து அண்ணாமலை அவர் பங்கேற்கல, அவர் வந்து புறக்கணிச்சிட்டார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் வந்து கோவாவோட சீஃப் மினிஸ்டரோடு சேர்ந்து 2 ஒர்க் ஷாப்பில் அவங்க பங்கேற்றுக்கிறாங்க. அதாவது முதல் ஒர்க் ஷாப் வந்து வீர் பால் திவாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று, இன்னொன்று வந்து அட்டல் ஸ்மிருதி வர்ஷ். இந்த 2 ஒர்க் ஷாப் வந்து கோவாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவர் பங்கேற்று ஸ்பீச் பேசியிருக்கேன். அந்த ஸ்பீச் இன்னும் வெளியே வரல. சரி, அந்த ஸ்பீச் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் தேட போனேன். அப்போ தான் வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எப்போ நடந்துச்சுன்னா, நம்ம கோவாவில் வந்து அவர் அந்த அயன்மேன் சேலஞ்ச் பண்ணார் இல்லையா, அந்த சேலஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் ஒர்க் ஷாப்புக்கு ஒன்று போயிருந்தாங்க. நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த பண்ணுறப்போ அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அப்போ அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட வைஸ் சேர்மனோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, இங்கிலீஷ் இன்டர்வியூ. அதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன நினைக்கிறீங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி, நீங்கள் ஒரு பெரிய அரசியல் பிரமுகர், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் 2-3 பாயிண்ட் சொல்கிறார். எனக்கு அதில் புது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த ஜூரி இருக்காங்கல்ல, 550 படம் பார்ப்பாங்களாமா அந்த ஜூரி சேர்ந்து. 550 படத்தை பார்த்து அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சொன்னால், அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு நியூஸ். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு சொன்னால், கடந்த 20-21 இயர்ஸாக இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் தான் நடக்குதாமா. அது வந்து ஒரு பெர்மனெண்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. தமிழ்நாடு, சென்னைக்கெலாம் இது வந்து துருஷ்டம் தான், உங்களுக்கு வந்து லக்கு தான். நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் அவ்வளோ முனைப்படுறீங்க, அவ்வளோ வேலை பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. அதனால் கோவா இருக்கவங்கலாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நாங்கள்லாம் வந்து கிளம்பி வந்து ரூம் எடுத்து தங்கி பார்க்கணும். நீங்கள் உங்கள் உள்ளூர்லேயே இருக்குது, நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள், சின்ன சின்ன ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் செஷன் நடக்குமா. அதாவது நிறையா ஃபிலிம்ஸோட டீம் வந்து உட்காந்துருப்பாங்களாம், அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், டேரக்டர்ஸ்லாம். அப்போ ஃபிலிம் பஃப்லாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சான்ஸு வந்து நீங்கள் அந்த சினிமா டேரக்டரோடய உட்காந்து நேரடியாக பேசலாம், அந்த வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் தெரியணும்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னு சொன்னால், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பகவத்கீதா 18 சாப்டர் ஒரு சீரியஸ் ஒன்று இருக்குதாம்மா. அதை அவர் பார்த்தாரா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்க, டாப் 10ல் இருக்குங்கிறாரு. நான் நெட்ஃப்ளிக்ஸ் அவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், ஆனால் எனக்கு வந்து வரவே இல்லையா. இன்டர்நெட்டில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதையே தான் திருப்பி காமிச்சிட்ருக்கோம். அதனால் ஒரு உலகமே எப்படி இருக்குன்னா மறைஞ்சு தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். இப்போ விஜய் ரசிகர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு விஜயை தவிர வேறு எதுவுமே வராது. இப்போ நம்ம அண்ணாமலை பார்க்குறோன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் பண்ணுறதெல்லாம் தான் நம்மளுக்கு வருமே ஒழிய மற்ற நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இன்டர்நெட் அப்படி தான் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அவருக்கு என்ன பிடிக்கும் அதை மட்டும் காமி, வேறு எதுவும் காமிக்காதுன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இப்போ தான் சொல்லிட்டு கோவாவோட கலாச்சாரத்தையும் வந்து பிரபலப்படுத்துகிறாங்க, இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துகிறாங்க. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட நோக்கம் என்னன்னு சொன்னால், உலக நாடுகளுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இதை இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது, ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்ட்டு பூனேயில் நடந்திருக்கு. அதில் அவரோட புக்ஸ் 2 புக்ஸ் அதை பற்றி பேசிட்டு ஒரு 40 நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கேள்வி பதில் வச்சு ஒரு இன்டர்வியூ, செம்ம இன்டர்வியூ. அவர் வந்து டிப்ளமேட் எப்படி இருப்பாங்க, ராமாயணம் மகாபாரத்தில் உள்ள டிப்ளமசி, ஹனுமான் பண்ண டிப்ளமசின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீச்சு. நான் அதை வந்து தமிழாக்கம் பண்ணி டப் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ பார்த்துருங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக, அவ்வளோ நல்ல விஷயம். இது பார்த்துட்டு நிறைய பேருக்கு நீங்கள் அதை வந்து ஷேரும் பண்ணுங்கள். நான் லிங்க்கை வந்து என்ன பண்ணுறேன்னா கமெண்ட்டில் அதை பின் பண்ணுறேன், அந்த ஜெய்சங்கரோட இன்டர்வியூவை பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஒரு 4-5 வீடியோஸ், எல்லாமே 30 செகண்ட்ஸ் வீடியோஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து கோயிலுக்கு போனது, கோல்ஃப் விளாண்டது, இந்த மாதிரி 2-3 வீடியோஸ் வந்து இருக்குது. தியானம் பண்ணது, அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. 30 செகண்ட்ஸ் வீடியோலாம் நான் ப்ளே பண்ணுறேன். அப்புறம் கேரளாவில் ஐயப்ப சுவாமி பேர் சொல்லி, முருகர் பேர் சொல்லி
சமஸ்கிருதத்தில் பதவியேற்றாங்க. அந்த வீடியோஸும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் அதுவும் நான் வந்து என்ன பண்ண எல்லாம் 30 செகண்ட்ஸ் தான், மொத்தமாக 5-2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதெல்லாம் நான் இந்த வீடியோ முடியும் போது கன்னியூஸாக ப்ளே பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். ஜெய்சங்கர் வீடியோ மறக்காமல் பாருங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாடி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். കോഴിക്കോട് മുനിസിപ്പൽ കോർപ്പറേഷനിലെ കൗൺസിലറായി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട കോഴിക്കോട് മുനിസിപ്പൽ കോർപ്പറേഷനിലെ കൗൺസിലറായി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ശ്രീജാസി നായർ എന്ന ഞാൻ നിർവഹിക്കുമെന്ന് മുരുക ഭഗവാന്റെ നാമത്തിൽ സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്നു. മുനിസിപ്പൽ കോർപ്പറേഷനിലെ കൗൺസിലറായി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ജയ രാജീവ് എന്ന ഞാൻ നിയമാനുസരണം നടപ്പിലാക്കിയ ഇന്ത്യൻ ഭരണഘടനയോട് നിർവഹിക്കുമെന്ന് അയ്യപ്പനാമത്തിൽ സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്നു. 58 കരമന ശ്രീ കരമനാജിത്ത്. തിരുവനന്തപുരം മുനിസിപ്പൽ കോർപ്പറേഷനിലെ കൗൺസിലറായി തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട തിരുവനന്തപുരം മഹാനഗരപാലികായാः प्रसक्तेन निर्वाचिताः कलमन संविधानं प्रति यथार्थं विश्वासं विधेयः ईश्वरनाम्ना सत्यप्रतिज्ञा करोमि.